நீங்க பாத்துருக்க ஹீரோவோட வைஃப் ஒரு அழுக்கு துணியை அவங்க சேலையை வச்சு மூடுறாங்க. இதை பார்க்கவுமே அவரும் இந்த துணியை வச்சுதான் நான் என்னோட வண்டியவே தொடச்சேன், இதை எதுக்கு போய் நீ மறைச்சு வைக்கிறேன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா அவங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க அவருக்கே தெரிய வருது தன்னோட வைஃப் பீரியட்ஸ்க்கு இந்த துணியை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. உடனே இவரும் பக்கத்துல இருந்த மெடிக்கல் ஷாப் போய் ஒரு பேட் வாங்கிட்டு வந்து அவங்க வைஃப் கிட்ட கொடுத்துறாரு. அவங்களே இதை பார்க்கவும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா அந்த பேட் 55 ரூபா அப்படின்னு தெரியுமே நம்ம வீட்ல நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் நீங்க மாசம் மாசம் இதை வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்க சம்பளத்தை வச்சு எப்படி குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இதை திரும்ப கொடுத்துட்டு பணம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடைக்காரர் திரும்ப வாங்கிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே நேரம் இந்த பேடுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் அதை ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா அதுக்குள்ள பஞ்சு தாங்க இருக்கு. இந்த பஞ்சை போய் 55 ரூபாய்க்கு விக்கிறாங்களேன்னு நம்மளே இது பண்ணலாம்னு சொல்லி இவ கடையில போய் பஞ்சு எல்லாத்தையுமே வாங்கி கம்ம வச்சு அந்த காட்டன் எல்லாத்தையுமே ஒரு லேயர் மாதிரி ஒட்டி அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் இன்னைக்கு நைட் நீ இதையா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அடுத்த நாள் அவங்க மறுபடியும் அந்த அழுக்கு துணியை தாங்க யூஸ் பண்றாங்க. இதை பார்க்குமே இவருக்கு ரொம்பவே கோவம் வந்து எதனால நான் கொடுத்ததை யூஸ் பண்ணலன்னு சொல்லி கேட்கிறாரு. நீங்க கொடுத்த காட்டன்ல என்னோட ப்ளீடிங் நிக்காம என்னோட சேலை எல்லாத்துலயுமே பட்டுருச்சு, அதை துவைக்கிறதுக்குள்ள எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருச்சு, இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்கவுமே அவரும் நம்ம சரியா செய்யல அப்படின்னு நினைச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 லேயர் போட்டு ஒரு பேட் உருவாக்க ஆரம்பிக்கிறாருங்க.